சேம்ஸ் வசந்த் சார் உங்கள் வீ வீடியோ வந்து இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் தான் சொன்னேனே சார், நீங்கள் வந்து 10 பேரை உட்கார வச்சுக்கிறீங்க, ஏதாவது கேள்வி கேட்குறியா, அப்படி இல்லைன்னா யாராவது நெறியாளரை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்க நீங்களும் சேர்ந்துக்கிட்டு கடை ஏதாவது பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு யாரை பற்றி கேவலமாக பேசணுமோ அப்படி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முன்னாடியெல்லாம் வந்து நான் பார்த்தப்ப ஒரு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் அந்த உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன செஞ்சிட்டாரு, இவ்வளோ காலமாக என்ன நல்லது செஞ்சுருக்காரு. இப்போ பாலா இருக்கார், அவர் நல்லா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கார். ஒரு சூர்யா அவர் அறக்கட்டளை வச்சு அவர் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. இவன் நல்லது செய்கிற கூட ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடியே அவர் இப்போயே இந்த மாதிரி உங்கள் சட்டத்திட்டங்களை போட்டு கொடுக்குன்னு ஒடுக்குறிய, அப்போயே செஞ்சுருந்தாலும் அரசியல் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாருன்னு என்னென்ன பண்ணுவீங்க? எப்படி செய்ய முடியும்? இப்போயெல்லாம் நல்லது செய்கிற கூட யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொண்ட காலகட்டங்களாக இருக்குது. நல்லது செய்யவே யோசிக்கிற காலகட்டங்களாக ஆகி போயிடுச்சு. அது ஒரு நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான். நல்ல உங்களுக்கு தெரியாத ஆள்கிட்ட, கரெக்டான ஆள்கிட்ட நீங்கள் வந்து பேட்டி எடுங்க சார். நல்ல காலேஜில் பசங்க இருப்பாங்க, திடீர்னு போய் ஒரு அறிவிப்பு கொடுத்து இந்த மாதிரி டிவிக்கு ரசிகர் ஜேம்ஸ் வசந்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேட்டி எடுங்க. நீங்களே ஆளை செட் பண்ணி பேட்டி எடுக்காதீங்க. அப்போ தெரியும் நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இருக்குமா இல்லை அவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்காமா. சும்மா அந்த ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டு ஏதோ ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கு. இவர் தான் வந்து 5 வருஷம் இவர் ஊழல் பண்ணுறாரா இல்லை ஒலிக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமே. ஒரு இத்தனை வருஷம் என்ன செஞ்சுருக்காரு, ஏதாவது ரெக்கார்டு இருக்கான்னா. சும்மா இருக்கும்போது அந்த போடு போடுறீ இல்லையா, சும்மா இருக்கும்போது அந்த இங்கே ஒரு வழக்கம் அங்கே ஒரு வழக்கம்னு போட்டு இழுக்கிறீல. இவரெல்லாம் என்ன 2 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பப்ளிக்காக ஏதாவது பண்ணால், இவர் பண்ணுறதை பார்த்தா அரசியலுக்கு வர்ற மாதிரி தெரியுது தலைவரை, போட்டு 4 வழக்கை போடுங்களேன் உள்ளடி அப்படின்னு போட்டு முடக்கிறது. முடக்கி கொண்டு இப்போயே இந்த முடக்குறவங்க அப்போ என்ன முடக்குவிய? சும்மா தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க.